Salatullah wa salamu alayhi. Peace be upon him we pray. Salatullah wa salamu alayhi. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட சில முக்கியமான சஹாபாக்கள் ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு மத்ஊன், ஹஜ்ரத் மிக்தாத் போன்ற முக்கியமான சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க ஹஜ்ரத் ஆயிஷாட்ட, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நாளுடைய வணக்கம் எப்படி, காலை முதல் இரவு வரைக்கும். நபி அவர்களுடைய வணக்கம் எல்லாத்த பத்தியும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விரிவாக தெளிவாக சொன்னதோட இப்ப அந்த அவர்கள் வந்து சொன்னாங்க, நபி அவர்களுடைய பாவம் முந்திய பிந்திய பாவம் மன்னிக்கப்பட்டவங்க. நபி அவர்களுக்கு இந்த அமல்கள் தாராளம் போதும், ஆனா நமக்கு இந்த அமல் போதாது. அதனால நாங்க அமல்களை கூட்டணும், நாங்க இபாதத்துகளை கூட்டணும். ஒரு ஆள் சொன்னாரு, நான் இரவையில முழு இரவும் நின்று வணங்குவேன், தூங்க மாட்டேன். ஒரு ஆள் சொன்னாரு, நான் என்னுடைய மனைவியுடன் சேர்ந்து வாழவே மாட்டேன். ஒரு ஆள் சொன்னாரு, பகல் பூராவும் நான் நஃபில் நோன்பு பிடிப்பேன். ஒரு ஆள் சொன்னாரு, நான் மாமிஷம் சாப்பிடவே மாட்டேன், மாமிஷம் சாப்பிட்டா ஒரு மாதிரி மஸ்து மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுறாங்க. அந்த மாதிரி நஃபில் நோன்பு பகல் பூரா நஃபில் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னவர் புதிதாக திருமணம் முடித்தவர் உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய மனைவி ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வருகின்றார்கள். அது புது பெண். அந்த பெண்ணுடைய பெயர் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா. ஹவுலாவை பார்த்து ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஹவுலா, எப்படி உங்களோட ஃபேமிலி லைஃப்? இப்ப புதிதாக நீங்க திருமணம் முடிச்சீங்க, உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஹவுலா சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட வாப்பா எனக்கு ஒரு கணவனை முடிச்சு தந்தாங்க, ரொம்ப நல்லவர். நல்லவர் இரவு பூரா நின்று வணக்கம், பகல் பூரா நோன்பு நோக்கிறாரு. அவரும் அவருடைய பாடும் அவர்கிட்ட வந்ததே இல்ல. ஒரு ரிவாயத்தில் வருது, என்னுடைய தோளை தொட்டதே இல்ல. வேறொரு ரிவாயத்தில் வருது, என்னுடைய வீட்டுடைய கேட்ன டாக் பண்ணினதே இல்ல. அவர் அவருடைய பாட்டுக்கு வணங்கி கொண்டிருக்கிறாரு. மற்ற பெண்மணிகள் எல்லாம் சிரித்துட்டாங்க. சிரிக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்து நுழைந்துட்டாங்க. கேட்டாங்க, ஆயிஷா, இது என்ன சிரிக்கிறாங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஹவுலாவுடைய பேச்சை கேட்டு தான் சிரிக்கிறாங்க. நபி கேட்டாங்க, ஹவுலா அப்படி என்ன சொல்லிட்டா? ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன விடயங்கள் எல்லாத்தையும் விவரமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபியிடத்துல சொன்ன வேளையில கேட்டாங்க, ஹவுலாவுடைய கணவன் யாரு? சொல்லப்படுது உஸ்மான் இப்னு மத்ஊன். நபி அவங்க உஸ்மான் இப்னு மத்ஊனை கூப்பிட்டு அனுப்பினாங்க, அழைத்து வர சொன்னாங்க. உஸ்மான் இப்னு மத்ஊன் வந்ததற்கு பின்னால் நபி அவங்க கேட்டாங்க, உஸ்மான், உங்களுடைய திருமணம் முடிச்சீங்க? ஆம், திருமணம் முடிச்சு. எப்படி அந்த பெண்? மாஷா அல்லாஹ், நல்ல பெண். நீங்க அவளுக்கு எப்படி டைம் கொடுக்கறீங்க? இன்றைக்கு எங்கள்கிட்ட பெரிய ஒரு பலகீனம் உண்டா, நாங்க என்னங்கட மனைவிமார்களுக்கு நேரம் கொடுக்கறல்ல. நாங்க காலையில போறது, இரவேல 9 மணி 10 மணிக்கு வார, இரவுல வந்ததற்கு பின்னாலும் யாராவது கேட்டா 24 hours எங்கட மொபைல் ஓன்ல தாய்க்கும், எனி டைம் பேசுங்க. காலம் எல்லாம் மொபைல். வீட்டுக்கு வந்தா மனைவி எத்தனையோ விஷயம் பேசணும்னு நினைச்சு கொண்டு இருப்பா, அவளோட பேசக்கூட நேரம் இல்ல. என்ன அந்த போன் இந்த போன், முழு உலகத்தில் உள்ளவங்க எல்லாத்தோட பேசுறது, மனைவியோட பேசக்கூட எங்களுக்கு நேரம் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நபி அவங்க கேட்டாங்க, உஸ்மான் இப்னு மத்ஊன்ட்ட எப்படி உங்களோட மனைவிக்கு நேரம் கொடுக்கறீங்க? யா ரசூலல்லாஹ், அவளுக்கு எனக்கு நேரம் கொடுக்கவே டைம் இல்லை. ஏன்னா நான் இரவு பூரா நின்று வணக்கம், பகல் பூரா நோன்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையா கண்டித்து சொன்னாங்க, நீங்க உடனடியா போறீங்க, உங்களோட மனைவியுடன் சேர்ந்து வாழ்றீங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்றும் நான் நஃபில் நோன்பு பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னா. நபி அவங்க சொன்னாங்க, நான் சத்தியம் செய்து கூறுகின்றேன், என்னுடைய சபையிலே நோன்பை விடுறீங்க. நபி அவர்கள் தன்னுடைய சபையில அந்த சுன்னத்தான நோன்பை விட செய்து சொன்னாங்க, நீங்க உங்களோட மனைவியுடன் சேர்ந்து போய் வாழறீங்கன்னு அனுப்பி வச்சாங்க. அடுத்த நாள் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட சபைக்கு வராங்க. அன்றைக்கு கண்ணுக்கு சுருமா பூசி, தலைமுடிக்கு எண்ணெய் பூசி, நல்ல புதிய ஆடைகளை உடுத்து, அனுமதிக்கப்பட்ட அலங்காரம். எங்கட தாய்மார்கள் இன்றைக்கு செய்வாங்க அலங்காரம், அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது இல்லை. அதுல அனுமதிக்கப்படாதவைகளும் இருக்குது, அது வேற சப்ஜெக்ட். ஹஜ்ரத் ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதிக்கப்பட்ட அந்த அலங்காரத்தை செஞ்சு கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீட்டுக்கு வந்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, ஹவுலா எப்படி இன்றைக்கு
அல்ஹம்துலில்லாஹ். நேற்று என்னுடைய கணவனுக்கு நபி அவர்கள் அறிவுரை செய்து அனுப்பினாங்க. அவர் வந்தாரு, என்னோட சந்தோஷமாக இருந்தாரு என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. அந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே பக்கத்தில் இருந்த சஹாபாக்களை கூப்பிட்டு நபி அவங்க சொன்னாங்க, நீங்க ஏன் உங்களை கஷ்டப்படுத்தி கொள்றீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முன்மாதிரி இருக்குதா இல்லையா? நான் இரவையில தூங்கவும் செய்வேன், எழும்பி தொழவும் செய்வேன். சில நாட்கள்ல பகல்ல நஃபில் நோன்பு பிடிக்கவும் செய்வேன், நோன்பை விடவும் செய்வேன், மாமிசம் சாப்பிடவும் செய்வேன், நான் சாப்பிடாமலும் இருப்பேன். இந்த கட்டத்துல தான் சொன்னாங்க, ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. எவர் என்னுடைய சுன்னத்திற்கு மாற்றமா நடப்பாரோ அவர் என்னை சார்ந்தவரே அல்ல. அதில் ஈடுபட்ட சஹாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமூ தையிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதது. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கி தந்த ஒன்றை நீங்க ஹராமாக்காதீங்க. மாமிசம் சாப்பிடுறது ஹலால், இரவையில தூங்குவது ஹலால், மனைவியோடு சேர்ந்து வாழ்வது ஹலால். அல்லாஹ் ஹலாலாக்கியத நீங்களாக ஹராமாக்கி இல்லை மீறிடாதீங்க, வரம்பு மீறிடாதீங்க. அந்த சஹாபாக்களுக்கு நபி அவங்க சொல்றாங்க. நாங்க இதுல எதை சொல்ல வாரோம்டா, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தூர நோக்க பாருங்க. நபி அவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயது 18 வயது. நபியுடைய வஃபாத்துக்கு சில வேளை 3, 4, 5 வருடத்திற்கு முன்னால் இந்த சரித்திரம் நடந்திருக்கலாம். அப்படியே ஒரு 15 வயசுடைய பெண்மணி அந்த ஒரு புதிய பெண்ணை பார்த்து அவளை வாட்ச் பண்ணி அவளை கண்காணித்து அவருடைய ஃபேமிலி லைஃப்ல இன்பமா சந்தோஷமா கவலையாண்டு பார்த்து அதை அந்த பெண்ணத்துல விசாரித்து உடனடியா நபி அவர்கள்ட்ட சொல்லி அதற்குரிய தீர்வை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எடுத்து கொடுத்தாங்க. அதனால பெற்றோர்களுடைய ஒரு பாரிய பொறுப்பு. நாங்க மகனை முடிச்சு வச்சுட்டோம், எங்களோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்ல. அதற்கு பின்னால கண்காணிக்கணும், அதற்கு பின்னால வாட்ச் பண்ணணும். கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கிறாங்க, அவர்களுக்கு அறிவுரை செய்யணும். கொஞ்சம் வேகமா நடக்கிறாங்க, வேகத்தை குறைக்கணும். வேளாண் பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில ஃபேமிலி லைஃப் அது மிக முக்கியமான ஒரு அம்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினாங்க. நபி அவர்கள் மனைவிமார்களுடன் வாழ்ந்தாங்க, நபி தோழர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் வாழ்ந்தாங்க, நிறைய குழந்தைகளை பெற்று சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அந்த முறைப்படி நாங்க எங்களில் சிலர் வாழாததுனால தன் பிரச்சனை.